குடிநீரோடு கழிவுநீர் கலந்து வரக்கூடியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். நிலையில் இந்த குடிநீரை குடித்த 2 சிறுவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அதில் ஒரு சிறுவன், பீகாரை சேர்ந்த 11 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்நிலையில் இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் ஆத்திரமடைந்து இது போன்ற குடிதண்ணீரில் கழிவுநீர் கலந்து வரக்கூடிய காரணத்தால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் அதன் விளைவாக 11 வயது சிறுவன் தற்போது உயிரிழந்திருக்கிறார் என்று கூறி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். உடனடியாக இது சரி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த பகுதி மக்கள் முன்வைத்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே மாநகராட்சி அதிகாரிகள், குறிப்பாக ராதாகிருஷ்ணன், மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விரைந்து அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு பணிகளை மேற்கொண்டார்கள். அதில் எந்தெந்த பகுதியில் இது போன்ற குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருகின்றது, எங்கெங்கெல்லாம் அந்த குடிநீர் வரக்கூடிய குழாயில் உடைப்பு ஏற்பட்டிருக்குது, அந்த நீர் கசிவு என்பது எந்தெந்த பகுதியில் உள்ளது, அது மட்டும் இல்லாமல் சிறுவனுடைய உயிரிழப்புக்கு காரணம் என்ன என்பது குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த பகுதி மக்களிடம் இது தொடர்பான விவரங்களை கேட்டறிந்து வருகிறார்கள். நேரடியாக அதிகாரிகள் அந்த பகுதிக்கு சென்று விசாரித்து வருகிறார்கள். மறுபுறம் அந்த நிகழ்வு தொடர்பாக விசாரிக்க தீவிர விசாரணை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த சைதாப்பேட்டை அந்த பகுதியில் உயிரிழப்பு ஏற்பட்ட, குறிப்பாக அந்த பகுதி முழுக்க இது போன்ற குடிதண்ணீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டக்கூடிய இடத்தில் அதிகாரிகள் நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். எங்கெங்கெல்லாம் இது போன்ற நிலை காணப்படுகிறது என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த சிகிச்சை பெற்று வரக்கூடிய மற்றொரு சிறுவனுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு சிறுவன், 11 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கின்றார். அந்த உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. சம்பவத்திற்கு சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் நேரடியாக அங்கு சென்று விசாரித்து வருகிறார்கள். இந்த விசாரணையின் போதுதான் இந்த உயிரிழப்புக்கான உண்மையான காரணம் என்ன, அதாவது இந்த குடி தண்ணீரில் கழிவுநீர் கலந்ததுதான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்தும் அந்த பகுதி முழுக்க அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள், ஆய்வு செய்யப்பட்டு வருகிறார்கள். இதற்கு விசாரணை என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் விசாரணை முடிவில் தான் இந்த உயிரிழப்புக்கான, இந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து தெரிய வரும் என்றும், அதே சமயத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த குடி தண்ணீரில் கழிவுநீர் கலக்கிறதோ அதெல்லாம் உடனடியாக சரி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதற்கான உண்மையான காரணம் என்ன என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.